ஹலோ வீவர்ஸ். ஆடி முதல் வெள்ளி ஜூலை 19ஆம் தேதி வருகிறது. இந்த நாளில் அம்மனுக்கு என்ன நெய்வேத்தியம் படைத்து எப்படி வீட்டில் வழிபட்டால் அம்மனே நம்முடைய வீடு தேடி வருவாள்? ஆடி முதல் வெள்ளியில் அம்மனை எப்படி வழிபட வேண்டும், அப்படி வழிபட்டால் என்னென்ன புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அம்மனின் அருளை அள்ளித்தரும் ஆடி மாதம் துவங்கிவிட்டது. அனைத்து கோவில்களிலும் அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த மாதத்தில் அம்மனை நம்முடைய வீட்டிற்கே அழைத்து வழிபடுவது மிக சிறப்பானது. இதனால் அம்மனின் அருள் ஆண்டு முழுவதும் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்கும். அதிலும் அம்மனுக்கு விருப்பமான ஆடி வெள்ளியில் அம்மனை வீட்டிற்கே அழைத்து வழிபடுவது மிக சிறப்பானது. சிறப்புக்குரிய ஆடி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் அம்மனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற சிறப்புக்குரிய நாள். அதிலும் ஆடி வெள்ளிக்கிழமைகள் அம்மனுக்கு மிகவும் பிரியமானவை. இந்த நாளில் அம்மனுக்கு மனம் குளிரும்படி வழிபட வேண்டும். அம்மனுக்கு செய்யப்படும் வழிபாடுகள் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு முக்கியமானது அம்மனுக்கு படைக்கும் நெய்வேத்தியங்கள். அம்மனுக்கு விருப்பமான நெய்வேத்தியங்கள் படைத்து வழிபட்டால் அம்மனே நம்முடைய வீடு தேடி வந்து நம்முடைய பூஜையில் எழுந்தருளி அருளாசி வழங்குவாள். இந்த ஆண்டு மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை 19ஆம் தேதி வருகிறது. இது சிவனுக்குரிய சுக்கிரவார பிரதோஷத்தில் வருவது இன்னும் சிறப்பானது. பொதுவாக பிரதோஷ வழிபாடு பாவங்களை போக்கி புண்ணிய பலன்களை தரக்கூடியது. பிரதோஷ விரதம் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் விலகும் என்பது நம்பிக்கை. அப்படிப்பட்ட புண்ணியமான நாளில் நவகிரகங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அன்னை ஆதிபராசக்தியை வழிபடுவதால் துன்பம், கஷ்ட நிலை என்பது மாறும். ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் பஞ்சமுகம் எனப்படும் 5 முக விளக்கேற்ற வேண்டும். அது நெய் விளக்காகவோ அல்லது நல்லெண்ணெய் விளக்காகவோ இருக்கலாம். ஆனால் 5 முகங்களில் திரியிட்டு விளக்கேற்றுவது நல்லது. அன்றைய தினம் லலிதா சகஸ்கர நாமம் படித்து வழிபட வேண்டும். லலிதா சகஸ்கர நாமம் சொல்ல தெரியாதவர்கள் அந்த பாடலை வீட்டில் ஒலிக்கவிட்டு கேட்டபடியே அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம். திருவிளக்கை அம்மனாக பாவித்து ஒரு மணையில் கோலமிட்டு அதன் மீது திருவிளக்கை வைத்து அதற்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பானதாகும். அம்மனுக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்று சர்க்கரை பொங்கல், வடை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். இந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். வீட்டிற்கு 2 சுமங்கலியாவது அழைத்து மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, வெற்றிலைப்பாக்கு வைத்து கொடுக்க வேண்டும். அதேபோல் கன்னி பெண்களையும் அழைத்து வளையல், கண்ணாடி, கண்மை, சீப்பு போன்ற மங்கள பொருட்களை வழங்க வேண்டும். இப்படி கொடுப்பதால் உங்களின் பூஜைக்கு மனம் மகிழ்ந்து ஏதாவது ஒரு சுமங்கலி அல்லது கன்னி பெண் வடிவில் அம்பாள் உங்களின் வீட்டிற்கு வந்து நீங்கள் தரும் மங்கள பொருட்களை பெற்றுக்கொள்வாள். சுமங்கலிகளுக்கு மஞ்சள், குங்குமம் வழங்குவதே புண்ணியம் என்பார்கள். அம்பாள் நித்திய சுமங்கலி. அவளுக்கே மங்கள பொருட்களை வழங்கினால் எவ்வளவு பெரிய புண்ணியம் வந்து சேரும். அதோடு வீட்டிற்கு 2 சுமங்கலிகளை அழைத்து இலை போட்டு சாப்பாடு போடுங்கள். பானகம் தயாரித்து அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக படைத்துவிட்டு வரும் சுமங்கலி பெண்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். பானகம் உடலுக்கு குளிர்ச்சியையும் மனதிற்கு அமைதியையும் தரக்கூடியது. அதை அம்மனுக்கு படைத்து மற்றவர்களுக்கு கொடுப்பது சிறப்பானது. கோவிலுக்கு கொண்டு சென்று அங்கு வருபவர்களுக்கும் பானகம், தாம்பூலம் ஆகியவற்றை தானமாக கொடுக்கலாம். ஆடி மாதத்தின் 30 நாட்களும் அம்மனின் மனம் குளிர வழிபட்டால் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் உங்கள் குடும்பம் இருந்தாலும் அது மாறும். தீர்க்க சுமங்கலி வரம் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.